ரொம்ப கஷ்டப்படுகிற ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிற பிள்ளைகளை நீங்க கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்து பார்த்தீங்கன்னா 90% பிள்ளைங்க ஒன்னே ஒன்றை மட்டும்தான் சொல்லுவாங்க. வேற எதுவுமே எனக்கு படிக்கிறது பிரச்சனை இல்லை, எனக்கு தண்ணி பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க சும்மா சொன்னாலும் அவங்க ஸ்கூலுக்கு போகாததுக்கு ரீசன், நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்ன எல்லாருமே கார்னர் பண்றாங்க, என்ன எல்லாருமே ரிஜெக்ட் பண்றாங்க, என்ன கேம்ஸ்ல சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, என்ன டீச்சர் இந்த மாதிரி திட்டுறாங்க. இந்த புறக்கணிப்புகளை சில பிள்ளைகளால மெயின்டைன் பண்ண முடியாததுனால தான் நிறைய பிள்ளைகள் அந்த ஸ்கூலுக்கு போகிறத விரும்புறதில்லை. அதே போல பெரியவர்களும் அப்படிதான். நிறைய பேர் எப்படி பழகுறாங்க அப்படின்னா, வேலை ஸ்தலத்துல ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு 40 பேர் வேலை பார்க்குற இடத்துல ஒரு 20 பேர்ல ஒரு 10 பேர் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த 10 பேருக்காக அந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று, நீங்கள் எப்படி இருக்கணும்னா, நம்ம ஊழியம் செய்கிறது, நம்ம இந்த வாழ்கிற இந்த உலகம், எந்த உலகத்துல வாழ்றோம்னா ரிஜெக்ஷன் மத்தியிலையும் நம்மளை ஏற்றுக்கொள்றதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும். ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு ஒரு கூட்டத்தை ஆண்டவர் வச்சிருப்பாரு. அந்த ஜனங்களை பார்த்து அந்த ரிஜெக்ஷன் மத்தியில யார் நிற்கிறார்களோ அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்க குடும்பத்துல கணவனார் வேணா ரிஜெக்ட் பண்ணலாம், ஆனா பிள்ளைகளுக்கு நீங்க இல்லாம இருக்க முடியாது. ஒருவேளை உங்களுடைய மனைவி ரிஜெக்ட் பண்ணலாம், ஆனா பிள்ளைகளுக்கு உங்களை இல்லாம இருக்க முடியாது. அப்போ என்னுடைய கணவனார் என்ன ரிஜெக்ட் பண்றாரு, எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு நம்ம ஓடிட முடியாது. நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக அந்த வீட்டில் நம்ம இருந்துதான் ஆகணும். அந்த வீட்டில் நம்ம அந்த பிள்ளைகளை நம்ம கவனிச்சுதான் ஆகணும். அப்போ ரொம்ப கவனமா கவனிங்க. ரிஜெக்ஷன் அந்த ரிஜெக்ட் பண்றதை குறித்து ஒரு நாள் ஆண்டவருடைய பிள்ளைகள் கலங்கி போகவே கூடாது. நாளானது விளங்க பண்ணும். எத்தனை நாள் உங்களை ரிஜெக்ட் பண்றாங்கன்னு நீங்க சொல்ல முடியாதுன்னா, ஒரு திடீர்னு ஆண்டவர் உங்க தலையை உயர்த்துவார், உங்களோடு கூட இருக்கிறதா ஆண்டவர் நிரூபிப்பார். ஆனா அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் உங்களை அழகா ஏற்றுக்கொள்வாங்க. அதனால இன்றைக்கு ஒரு ஜெபத்தோட இந்த ஃபாஸ்டிங் பிரேயரை ஆரம்பிச்சிருவோம். ஆண்டவரே, எந்த இடத்துல எவ்வளவு ரிஜெக்ஷன் எனக்கு வந்தாலும் அந்த இடத்துல என்ன கொண்டு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை நான் செஞ்சு முடிச்சிடணும் ஆண்டவரேன்னு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கணும். நீங்க விட்டுட்டு ஓடிடக்கூடாது, விட்டுட்டு வந்துடக்கூடாது. என்னை ஏத்துக்காத இடத்துல எனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கக்கூடாது. நிறைய பேர் அப்படிதான் கேட்பாங்க.